Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. மக்கள் தொகையில் நம்பர் 1 என்ற இடம் சீனாவிடமிருந்து இந்தியாவுக்கு கைமாறி உள்ளது. ஆனால் இயந்திர மனிதர்களை உற்பத்தி செய்வதில் உலகின் தலையாய நாடாக மாறியுள்ளது சீனா. இதுகுறித்த ஒரு தொகுப்பு. உலகிலேயே ரோபோக்கள் எனப்படும் இயந்திர மனிதர்களை அதிகம் கொண்ட நாடு சீனா. கடந்த ஆண்டு நிலவரப்படி சீனாவில் இயந்திர மனிதர்களின் எண்ணிக்கை 4,50,000. 4 ஆண்டுகளுக்கு முன்பிருந்ததை விட 3 மடங்கு அதிகம். உலகின் இயந்திர மனிதன் உற்பத்தி நிறுவனங்களில் பாதிக்கு மேல் இந்நாட்டில்தான் உள்ளன. இங்குள்ள பல தொழிற்சாலைகளில் இயந்திர மனிதர்களே வேலை செய்வதால் விளக்கு வெளிச்சமே தேவைப்படவில்லை. இதுபோன்ற தொழிற்சாலைகள் இருட்டு தொழிற்சாலைகள் என்றே அழைக்கப்படுகின்றன. 40 ஆண்டுகளுக்கு முன் சிறு மீன்பிடி கிராமமாக இருந்த ஷென்சன் இன்று உலகின் தொழில்நுட்ப தலைநகராக திகழ்கிறது. இயந்திர மனிதர்களை உற்பத்தி செய்து தள்ளுவதில் உலகின் நம்பர் 1 நகரம் இதுதான். உணவகங்களில் பரிமாறுவதற்கென்றே இங்கு தயாரிக்கப்பட்ட ரோபோ 60 நாடுகளில் பிரபலமடைந்துள்ளது. மனிதர்களின் எடை சுமக்கும் திறனை அதிகரிப்பதற்கென்றே உருவாக்கப்பட்ட எக்ஸோஸ்கெலட்டன் ரோபோ மிகப்பெரிய வரவேற்பை உலகெங்கும் பெற்றுள்ளது. தொழிற்கூடங்கள், மருத்துவமனைகள், வீடுகள் என இடத்திற்கேற்ப செயல்படும் ரோபோக்களும் மிகவும் புகழ்பெற்றவை. தங்கள் தயாரிப்பு திறனை விட 5 மடங்கு ஆர்டர்கள் வெளிநாடுகளில் இருந்து வருவதாக கூறுகின்றனர் உற்பத்தியாளர்கள். ஏப்ரல் 15ஆம் தேதி கேண்டன் நகரில் தொடங்கும் சர்வதேச கண்காட்சியில் கட்டிங் எட்ஜ் தொழில்நுட்பம் எனப்படும் இன்றைய தேதிக்கான அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட இயந்திர மனிதர்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளனர். இதற்காக உலகெங்கும் இருந்து தொழில்துறையினர் குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. AI வருகை வேலைவாய்ப்பு துறைகளில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தொழிற்சாலைகளில் இருந்து வீடுகள் வரை இயந்திர மனிதர்களும் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் நாள் நெருங்கி வருவதாகவே பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக சேஷகிரி. Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.